இந்த பொடிசங்க சாப்பிட்டுச்சோ இல்லையோ? ரா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்குலாம் என்ன அப்படி ஒரு நினைப்பு? நீங்க சாப்பிடலனா சாப்பிட மாட்டாங்கன்னு, தூங்க வைக்கலனா தூங்க மாட்டாங்கன்னு. அப்படிதான் பிரபா, பொண்ணுங்கனாலே அப்படிதான். ஏய் சோபு, சும்மா இருங்க. உங்களுக்குலாம் உங்களே அறியாமலேயே ஒரு பயம். இந்த எமோஷனல் சங்கிலியா கட்டிட்டு அவங்க பின்னாடியே சுத்துவீங்க, இல்லைன்னா விட்டுட்டு போயிருவாங்களோன்னு ஒரு பயம். பாரு எப்படி பேசுறான்னு. ஏய் பிரபா, ஆண்டி எடுத்து பேசாதே, ஓகேவா? வேற என்னரா? ஓகே சொல்லுங்க. உங்க வீட்டுக்கார மேல உங்களுக்கு பாசம் இருக்கா, பயம் இருக்கா? ரெண்டும் தான். கோம்ஸ் உங்களுக்கு? ஐயோ, இந்த மூக்கல் எனக்கு ரொம்ப பயமா. சாரிப்பா. ஓ புருஷனை பத்தி கேக்குறாங்க. ஏன் புருஷனா? அவர்தான் இல்லையே. ஏய், இருக்கும்போது தெரடி போடி. கோம்ஸ் இப்படிதான் சீன் போடும், அப்புறம் தனியா கேட்போம். ஆமா. சுபு, நீங்க? ரெண்டுமே இல்ல. ஏய் சும்மா கதை விடாத. வீட்டுக்கார கண்ட பயந்து ஓடுவான். ஆமா, ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி. ஏய் பிரபா, இவ என்னமா ஓடுவா தெரியுமா? அப்படியா? ஸ்கூல் டைம்ல காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும், ஆனா தேர்ட். ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா? நான். ஹாவ், நிஜமாவா? இவ தேர்ட். என்னங்கடி அன்னைக்கு எனக்கு ஆங்கிள் ட்விஸ்ட் இல்லனா என்னவா? சரி இப்ப வரியா? இப்ப ஓடலாம். என்ன ரேஸா? ஐயோ, ஏய் நல்லா தாண்டி போயிட்டு இருக்கு, ஏன் நீ விட்டுறீ? பிரபா, நீ வண்டியை நிறுத்து. இப்பவே இங்கே என்னன்னு பாப்போம். என்ன விளையாடுறியா? என்ன ராணி, பயப்படுறியா? இப்ப ஜெயிச்சு காட்டு, ஒத்துக்கிறேன். சரி, எனக்கு பயம்லாம் இல்ல. பிரபா நீ காரை நிறுத்து. போலாம் ரேஸ். ஏ பிரபா, உன்னை தாண்டி உதைக்கணும். சிவனேன்னு டியூஷன் இடத்துல கூப்பிட்டு மலை உச்சியில ஓட விடுறேன். On your marks, get set. என்னாச்சு? சரி வாங்க. உனக்கு ஆங்கிள் ட்விஸ்டா? சான்ஸே இல்ல. உன் மாமியாருக்கு என்ன துணிச்சல் தெரியுமா? கலாய்க்கிறாடி. ஏய் இத பாரு, நீ வந்து கிராமத்துல பண்ண வச்சிருந்த, அதனால மாட்டுக்கு பேரு காலம் பார்த்த. எனக்கு என்ன தெரியும்? முன்ன பின்ன செத்தாடி சொல்றது தெரியும். சுபு, மனுஷங்களுக்கு டெலிவரி பாப்பீங்களா என்ன? நான் எனக்கே டெலிவரி பார்த்ததில்ல. ஏய் இத பார், நல்ல நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, நான் சொல்றேன், நீ போய் பாக்குறியா? ஏய் என்ன பேசுறீங்க? இந்த கட்டி गाड़ी रेडी हो गई है। விட்டுட்டு ஓடுறா பாரு. அதுக்குள்ள கதவு மாட்டியாச்சா? லுக் அட் தி டிசைன்ல. பொண்ணு தான் 10 மாசம் சுமக்கணும், எலும்பு கிளம்பெல்லாம் உடைஞ்சு போற அளவுக்கு புள்ள பெத்துக்கணும், அதுக்கப்புறம் 2 வயசு வரைக்கும் கையில தூக்கிட்டே அலையணும். ச்சே. கோம்ஸ், நான் புள்ளைய பெத்துக்க மாட்டேன்னு சொன்னா கோச்சிப்பீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. உன் பாடு உன் புருஷன் பாடு, அவனையாவது பெத்துக்க சொல்லு. ஏய் ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? நோரா, just 3 days ப்ளீஸ். ஏய் ஏய் போய் பேசு. ஏய் சும்மா விளையாடாத பிரபா, சும்மா வா. கோம்ஸ், பேசின உடனே திரும்பி வான்னா மிரட்டுவாங்க. என்ன அப்புறம்? ஏய், அவங்க வீட்டுக்கார் போலீஸ் கிலீஸ்னு போயிட போறாரு. சின்ன குட்டி பசங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. இத பார், அனாவசியமான திகில்லாம் கிடப்பாத. போய் என்னன்னு விவரத்தை சொல்லிட்டு வா போ. ரா, என்ன ஆனாலும் நாளானிக்கு வரைக்கும் என் கூட தான் இருக்கணும். எல்லாம் தெரியும். 2 ரூபீஸ் சேஞ்ச் இருக்கா? லூஸ் இன் யுவர் செல்ஃப். வாங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃபோட நிலைமை இப்படி தான். நான் டாக்குமெண்ட்ரி படம் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ ஆசை, எவ்வளோ கனவு, எவ்வளோ கோவம். நீங்கள் சொன்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கல்யாணம் ஒரு மாயாஜால ஜெயில் தான். எட்டி உதைக்கணும். உதைக்கிற உதையில ஒன்று திறக்கணும், இல்லை ஜெயில் கதவை உடையணும். வாட்? ஓகே, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது கெட்ட எனர்ஜி எல்லாம் வெளியில அனுப்பணும். ஓகே பண்ணுங்கடா. இங்கயா? ஆமா பண்ணுங்க. I'll do it with you. Come. சும்மா ஹாஸ்டல்ல தங்க வச்சேன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரு கேம். ரெடியா? ரெடி. இதுக்கு பேர் குக்கர் எக்ஸசைஸ். குக்கரா? இங்கேயும் குக்கரா? இது வேற குக்கர்.
கேளுங்க, நிறைய விஷயம் சொல்லணும்னு தோணி யார்கிட்டயும் சொல்ல முடியாம இருக்கலாம். சரி. அதை இப்போ சொல்றீங்க. அது கோவமா இருக்கலாம், கஷ்டமா இருக்கலாம். யார் மேல கோவமா இருக்குமோ அவங்கள நினைச்சுக்கிட்டு இதை குத்தலாம். இதோ இப்படி இப்படி. ஓகே, ரெடியா? பண்ணலாமா? ஓகே, யார் வரா முதல்ல? இவதான் வருவா. முதல்ல நில்லுடி, அப்புறம் குத்து. ஓகேவா? நான் முதல்ல ஓகேவா? அதான் இப்ப சொன்னேன். சூப்பர் சுபு, ஆல் தி பெஸ்ட். நானும் பாக்குறேன், தினமும் வர, எதை கேட்டாலும் அழுவுற. கேட்டா நீ ஒரு நல்லவனா, உன்னை எதுவும் கேட்க கூடாதான். சொல்லு, அழுவியா? கதவை திறந்தோன்னு அழுவியா? என்னை ஏன் வேலைக்கு அனுப்பல? அன்னைக்கே விட்டுருந்தா ஒரு 5ஆம் கிளாஸ் டீச்சரா தான் ஆயிருப்பேன்ல. இங்க பாத்தியா, கண்டதெல்லாம் டியூஷன் எடுக்குது. ஆய், வேலைக்கு போவேணான்னு சொன்னேன். சரி, ஏன் என் பிள்ளைய கலைக்க சொன்னேன்? மூத்தது பொண்ணுன்னு எவனோ ஒரு ஜோசியக்கார கலைக்க சொன்னான்னு கலைச்சிடுன்னு. அதுக்கப்புறம் பிறந்துச்சா? பிறந்துச்சா? உனதால திட்டினாங்களா? என்ன திட்டினாங்க? உனக்கு என்ன? காலையில கிளம்பி போயிருவேன், சாயங்காலம் ஃபுல்லா அடிச்சிட்டு வருவேன். ஓ, வீக்னஸ் மறைக்கிறதுக்கு நீ குடிக்கிற. நான் எதனா குடிக்கிறது? சாகிற வரைக்கும் லாக்கப். உன்னை பாத்துக்கணும், உங்க அம்மாவை பாத்துக்கணும். யாரு நீ எங்க போற? குத்து, ஆரம்பி. நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே? குத்து 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 ஏய் சுபு, கம் ஆன், பீ ஸ்ட்ராங். கோதண்டா, உங்களுக்கெல்லாம் நான் தெரியாம போயிட்டேன்ல. எதுக்கு எடுத்தாலும் ஏய் ஏய் இங்க வாடி, ஏய் அங்க போடி. என் பேர் எதுல இருக்கு? வெறும் ரேஷன் கார்டுலயும் ஓட்டர் ஐடியில தானே இருக்கு. என் பேர் என்ன தெரியுமா? ராணி அமிர்தகுமாரி. ராணி அமிர்தகுமாரி. என் பேர் ராணி அமிர்தகுமாரி. ராணி, ராணி, நீ என் புருஷனை குத்துனல, நான் குத்தவா? குத்து குத்து. சுப்பலட்சுமி, ராணி அமிர்தகுமாரி, சுப்பலட்சுமி. ஏ பிரபா, இது என்ன பேர் சொல்லி குத்துற கேமா அது? தெரியல, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் பேர் மட்டும் என்ன, கோபாதா. நானும் குத்துறேன். எப்படி இப்படி 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 கோபாதா. கோபாதா இருந்திருக்கேன். மாட்டு பக்கத்து அம்மா கிட்ட பேரு சூப்பர் பேரு கோபாதா. ஏய், எவ்வளவு பெரிய அருவி பாரு. இங்கேயே இந்த காட்டுக்குள்ள எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும்ல. கோமு, ஏய் கோமு, என்னாச்சு? எங்கடி வந்தீங்க எல்லாம்? 38 வருஷம் பிரிஞ்சு இருந்துட்டு திடீர்னு ஒன்னா சேர்றதும் இப்ப பிரிஞ்சு போறதும் பார்க்காமலே இருந்திருக்கலாம்ல. உங்களுக்கெல்லாம் என்ன குடும்பம், குழந்தை குட்டிங்க நல்லா இருக்காங்க. அடிச்சாலும் பிடிச்சாலும் மூஞ்சிக்கு மூஞ்சி பார்த்துட்டாவது இருக்கலாம். தோப்ப அந்த பொண்ணு இருக்கா, நாளை கல்யாணம் ஆகி என் பையனோட வெளிநாடு போய் செட்டில் ஆயிடுவா. எங்கடி போவேன் நானு? நான் மட்டும் சந்தோஷமா இருப்பேனா? இங்க இருந்து போறதுக்கு அப்புறம் மிலிட்டரியில சேர்ந்த மாதிரி தான். நில்லுன்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். காலையில குக்கர் விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும், ராத்திரியில கடைசி விசிலுக்கு அப்புறம் தூங்கணும். என்ன பண்ண சொல்ற? பேசாம எங்கேயா ஓடி போயிடலாமா? இவன் கூட எல்லாம் நம்ம ஏன் கஷ்டப்பட்டு வாழணும்? என்ன திட்டிட்டு இருந்தாலும்
கூடவே இருந்த மாமியார் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்காங்க. இப்ப இந்த குடிகாரன் கூட இந்த கயிறை மட்டும் இல்லனா உங்கள்கிட்ட பேசிட்டே பேசாம போய் குதிச்சிருப்பேன். ஏய் சுபு, சரியான லூசு மாதிரி உளராத. ஏய், நீ குதிக்க போற இல்லையோ? நான் குதிக்க தான் போறேன். நீ என்னடி பண்ற? நீ வா, நீ கட்டா. இது குதிக்க கரெக்டா போய் சேர்ந்துருவேனா? ஏய் கோ வா இந்த பக்கம். டைம் பண்ணணுமா? அதெல்லாம் நாளைக்கு பண்ணலாம், இப்ப போலாம். இல்ல இல்ல நான் குதிப்பேன். அடி வாங்காத. சரி குதிங்க. சரி உனக்கு கரெக்ட் நேரத்துல நீ வந்துட்ட. உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னே தெரியல. எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க தெரியுமா நீ? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் எங்க எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து. தேங்க்ஸ் பிரபா. தேங்க்ஸ் பிரபா. ஏய் அங்க பாருங்க, கோம் ராணி சுபு. என்னடா ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு கூப்பிட்ட? ரஜினா, ஏர்லைன்ஸ் கேபின் crew இன்டர்வியூல என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. வாவ், தட்ஸ் கிரேட். இல்லை ரஜி, ட்ரைனிங் யூஎஸில் 2 monthsனு மெயில் வந்திருக்கு. சூப்பர்டா, போயிட்டு வா. இல்லை ரஜி, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஒர்க்கும் அங்கே தான் இருக்கும். அதான் நான் என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறதுன்னா? சரி, நீ உன் வீட்ல சொல்ல, நான் என் வீட்ல சொல்றேன். எங்கள் வீட்லையா? ஊருக்கு முன்னாடி லவ் யூன்னு சொல்லுவேன், வீட்ல போய் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்ல மாட்டியா? நான் தான் அன்றைக்கே தெளிவாக சொன்னேன்ல, எனக்கு எங்கள் அப்பா நான் மட்டும்தான் பயம். மற்றபடி ஐ லவ் யூ தான். என்னடா கழட்டி விடலான்னு பாக்குறியா? என்ன ரஜி? நான் சும்மா சொன்னேன். சூர்யா, நான் எங்க அப்பா கிட்ட சொல்றேன், எங்க அப்பா வந்து உங்க அப்பா கிட்ட பேசுவாரு. ஓகே? சின்ன பையன் மாதிரி கண்ணத்தோட தைரியமா வீட்டுக்கு போ. வா. டார்லிங், என்ன? டிரைவ் போலாமா? இல்லடா, டயர்டா இருக்கு. ஐ அம் கோயிங் அப். பியர் வாங்கி தரேன். என்னடா, யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டியா? வா. இல்ல, பீரெல்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்றியா? அதான். ஏய் சில்டா, அப்ப லவ் தான். ஆமா, சூர்யா இப்போ கஸ்டமர் கேர்ல ஒர்க் பண்றான். ஏர்லைன்ஸ் கேபின் க்ரூல செலக்ட் ஆயிருக்கான். யுஎஸ் போறான். ஓகே. ரொம்ப நல்ல பையன்பா, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். உனக்கு பிடிச்சா எனக்கு பிடிக்கட்டி என்ன? அது இல்லப்பா, அவனுக்கு அவன் அப்பா கிட்ட சொல்ல கொஞ்சம் பயம். நீ எனக்கு ஓகே, நான் பாத்துக்கிறேன். சார் நீங்கள்? நான் ஜேம்ஸ், டாடா ஸ்டீல்ஸோட எம்டி. நீங்க முத்துராமன்? ஆமாம் சார், ப்ளீஸ் உள்ளே வாங்க சார். சொல்லுங்கள் சார். பர்சனல்லாம் இங்கே பேசலாம், அஃபிஷியல்னா ஸ்டேஷனில் போய் பேசிக்கலாம் சார். பர்சனல் தான் சார். என் பொண்ணு ரஜினா எம்பிஏ படிக்கிறா. என்ன சார், யாராவது கடத்திட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லை சார். அவ உங்கள் பையன் சூர்யாவை லவ் பண்ணுறா. அவர் கொஞ்சம் பயந்து சுபாவம் போல இருக்கு. உங்ககிட்ட சொல்ல தயங்குறாருன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ஏதோ யூஎஸ் கேம்ப் போகிறதா ரெஜினா சொன்னான். அதான் உங்ககிட்ட முதல்ல ஒரு வார்த்தை சொல்லி வச்சுட்டா. உங்களுக்கு ஓகேனா மேரேஜ் டேட்டும் கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம் சார். எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதான் சார். சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி சார். நீங்களே வந்து எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலான்னு கேட்கும்போது நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போகிறேன். எனக்கு ஓகே சார். என்ன, என் பையன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அது சார். மற்றபடி எனக்கு திருப்தி சார். நீங்கள் கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார். ரொம்ப சந்தோஷம் சார். நான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். வரேன் சார். அப்படியே பையனுடைய கருமாதி டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் சார். இது என்ன சார், 2 சின்ன பசங்க பேசிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அந்த விஷயத்தை பேசி முடிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அதை ஒரு பெரியவங்கிட்ட கொண்டு வந்து அந்த பெரியவங்க வெக்கமே இல்லாமல் இன்னொரு பெரியவங்கிட்ட கொண்டு வர்றது எங்கள் கலாச்சாரத்திலையும் இல்லை, எங்கள் ஃபேமிலியிலையும் கிடையாது. இது விஷயமா நீங்கள் பேச வரணும்னா தயவு செய்து வீட்டுக்கு வராதீங்க, ஸ்டேஷனுக்கு வாங்க. இப்போ நீங்கள் கிளம்புங்க. டார்லிங், அவங்க அப்பா நிறைய டிவி சீரியல் பார்ப்பான் போல இருக்கு. அதில் வர அப்பா மாதிரியே பேசுகிறான். இடியட். ஃபேமிலிங்கிறான், கல்ச்சருங்கிறான். இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. டார்லிங் சொல்லு ப்ளீஸ்.
ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறியா? பா உனக்கு ஓகேனா சொல்லு, நான் ஹெல்ப் பண்ணுறேன். முன்னாடி எவனாச்சும் வந்தானா சர்டிஃபிகேட் காட்டுவான். சிம்பிள். எனக்கு ஓகே தான்ப்பா. ஆனா அவன் கொஞ்சம் பயந்தவன். ஐயோ, அதை நீ தான் பார்த்துக்கணும். நான் போய் அவங்ககிட்ட ஐ லவ் யூ சூர்யா, நம்ம 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் நான் கேட்க முடியும்? தட்ஸ் யுவர் பார்ட். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, எங்கள் அப்பாட்டெல்லாம் போய் சொல்லாதீங்க, அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு. நீங்கள் தான் தேவையில்லாமல். இப்போ என்ன பண்றது? சொல்லுங்க சார், இப்படி என்ன சொல்லிட போறீங்க? ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஏய், நீ வர வழியில எங்க அப்பா எங்கேயாச்சும் பாத்தியா? இல்லையே. அப்புறம் இவ்வளோ தைரியமா பேசுற? நான் என்னைக்கு உங்ககிட்ட வந்து என் லவ் சொன்னோன்னா அன்றைக்கே தெரியும் நம்ம கல்யாணம் இப்படி தான் நடக்கணும். நீங்கள் தான் தேவையில்லாமல் அப்பாட்டெல்லாம் பேச. உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா? சீரியஸா நீயாவா பேசுற? இங்கே பாருங்க, நான் எங்கள் அப்பாட்ட சொல்ல மாட்டேன், நீங்களும் உங்கள் அப்பாட்ட சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லாதீங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல மாட்டேன். கையெழுத்து போடலாம் ஆல் ரெடியாக இருக்குது. கல்யாணம் யாருக்கும் தெரியாமல் பண்ணிக்கலாம். என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு சர்டிஃபிகேட் காமிச்சு பிரச்சனை முடிச்சுக்கலாம். சிம்பிள். ஹே, சில நேரத்தில் ஆம்பளைங்க எடுக்கிற முடிவு கூட கரெக்டாக இருக்கும். சரியா? என்னம்மா காலையில் 7 மணிக்கெல்லாம் ரிஜிஸ்டரே 10 மணிக்கு தான் வருவார். இன்னைக்கு காலையில் 10 to 11 மணிக்கு ஒரு கல்யாணம், அப்புறம் மதியம் 2 to 4 மணிக்கு ஒரு கல்யாணம் இருக்குது. இந்த 2 ஏதாச்சும் ஒன்று தான் உனக்காக இருக்கும். அவ்வளோ நேரம் இங்கேயே நிற்க போகிற? இல்ல, அவர் வரேன்னு சொல்லியிருக்கேன். சரிம்மா, கொஞ்ச நேரத்தில் வெயில் வந்துடும், அந்த மரத்துக்கிட்ட போய் நில்லுமா. ஐயோ, இவன் நான் ஒன்று மாப்பிள்ளை வரலையா? ஏம்மா, இந்த காலத்தில் பாதி பசங்களுக்கு லவ்வை பொண்ணுகிட்ட சொல்கிறதுக்கு பயம். அப்படியே சொன்னாலும் அதை வீட்டில் போய் சொல்லி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கும் பயம். தப்பி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயாச்சுன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் வச்சு எப்படிடா காப்பாற்ற போகிறவங்களும் பயம். இந்த 3 ரகந்தாமா அதிகம். ஆனால் இப்போவும் ஒன்றும் மோசம் போகலை. வழக்கமாக வீட்டில் சொல்கிற மாதிரியே ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போனேன், ஃப்ரெண்டு வீட்டில் லேட் ஆகி போச்சு, அப்படி இப்படின்னு ஏதாவது சாக்கு புக்கு சொல்லி கப்திப்புன்னு வீட்டில் போய் உட்காந்துக்கோ. யாருக்கும் ஒன்றும் தெரிய போகிறதில்ல. வீட்டில் பார்க்குற பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோமா, கண்டிப்பாக உன் லைஃப் நல்லா இருக்கும். வரமா? என்ன டார்லிங், காலையிலே கிருஷ்ணா ஃபோன் பண்ணார், உங்கள் பொண்ணு சைதாப்பேட்டை ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வாசல் நிற்கிறாங்க. எப்படி கல்யாணம் விட்டு வீட்டுக்கு வந்துடுவேன்னு எதிர்பார்த்தேன். சரி வா, வந்து வண்டியில் இரு. என்ன பாட்டுறா கேட்குற? சாரிப்பா. ஒய் சாரி டார்லிங்? இல்லைப்பா, இந்த ஐடியாவே நீ தான் கொடுத்த. ஆனால் நான் உங்ககிட்ட கூட சொல்லலை. ஏன் மூஞ்சி உருன்னு வச்சுட்டு வர? இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம், இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று பண்ணுவோமா?
யாருமா நீ? சூர்யா இங்க. யார் நீ? சூர்யா கூப்பிடுங்க. சூர்யா! சூர்யா! சூர்யா சூர்யாண்ணா வந்துருவானா? அவன் எப்பயே கிளம்பி போயிட்டான். அங்கிள் ப்ளீஸ் தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நான் ஏமா அவன்கிட்ட விளையாட போறேன்? அவன் போயிட்டாமா. தூக்கம் வருது, கிளம்பு. இந்த பார், உனக்கு நம்பிக்கை இல்லையா? நாளை காலையில் ஸ்டேஷன் வா, கூட ஒரு கான்ஸ்டபிள் போட்டு அனுப்புகிறேன். நேராக ஏர்போர்ட் போ, மேனிஃபெஸ்டோ பாரு. அதில் யூஎஸ் போனவங்க லிஸ்ட்டில் சூர்யா முத்துராமேன்னு அவன் பேர் இல்லைன்னு வச்சுக்கேன். வந்து கேளு, ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடு. நானே தேடி கண்டுபிடிச்சு சொல்கிறேன். குட் நைட். இப்போ கிளம்பு. யூஎஸ் என்ன போக முடியாது தூரமா. என்ன வழக்கமாக பொண்ணை தேடி பையன் போவான். ஃபர்ஸ்ட் டைம் பையனை தேடி பொண்ணோட அப்பா போக போகிறேன். கம் ஆன் டார்லிங், கம். விஜி, இல்லப்பா, சூர்யா போயிருக்க மாட்டான். என்கிட்ட சொல்லாம அவன் சத்தியமா போயிருக்க மாட்டான். சரி நீ அழாத. ஹலோ, முரளி, எங்கே ஏர்போர்ட்டில் இருக்கியா? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணுப்பா. இன்னைக்கு காலையில் யூஎஸ் போன ஏர்லைன்ஸு கொஞ்சம் செக் பண்ணி சூர்யா முத்துராமன் யாராச்சும் போயிருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா? தேங்க்ஸ்ப்பா. நிச்சயமாக போயிருக்க மாட்டாப்பா, நான் சொல்கிறேன். சான்ஸே இல்லப்பா, போயிருக்க மாட்டான். அப்பதான் ஏதோ அவனை மிரட்டி. சரி விடுறா. சொல்லு முரளி. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ முரளி. போகலப்பா, பா சூர்யா போகலப்பா. பா போயிட்டேன்டா. தயவு செய்து அழாத ரஞ்சனா, ப்ளீஸ். உங்க அம்மா செத்தப்போ முன்ன அழுததில்லை. நீ அழுத எனக்கு அழுக வருது ரஞ்சனா. இல்லப்பா, நீ அழாதப்பா. அழுல அழுல, தயவு செஞ்சு அழாதப்பா ப்ளீஸ். சாரிப்பா. நான் அழுல அழுல. ஒன்று பண்ணுவோம். உனக்கு எவ்வளோ தூரம் தோணுதோ அப்படி காரில் போயிட்டே இருப்போம். நம்ம 2 பேருக்கு திரும்ப எப்போ வீட்டுக்கு போகலான்னு தோணுதோ அப்போ வீட்டுக்கு போவோம். அப்பா அப்பா அப்பா. ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க?
அழுத எனக்கு அழுக வருது ரஜினா. எங்கே என் மன்னன் எங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ. இரு சொல்றேன் படம் பாத்தியா? பாத்தியா என்ன பாட்டி? 25 வாட்டி பார்த்தேன். செந்தூர பூவே செந்தூர பூவே. லைட்ஸ் லாபின் சவுண்ட் ரோலிங் சார் கேமரா ரன்னிங் சார் ஐ வாண்ட் டேக் 2 ஆக்ஷன். 6 படம் ஒரே வாட்டி புக் பண்ண வைக்கிறேன். 6 ஆனா இங்க ஓஹோன்னு சிலது இருக்கும். நீங்க ஓன்னா எங்க இருக்கலாம், ஓஹோன்னா போயிடலாம். என்ன ஆவா ஓவா? டேய் தம்பி சார். பெட்ரூம் சீனுக்கு ஹீரோயினி வர்றாளா இல்லையான்னு போய் கேளு. சரிங்க சார். அழகான பொண்ணுங்க ஏகப்பட்ட பேர் இங்க வெயிட்டிங்ல இருக்காங்க. பொண்ண ஹீரோயினா ஆக்கணும்னு நினைச்சா மட்டும் பத்தாது, கொஞ்சம் உலகத்துல இருக்கிற அறிவையும் கத்து கொடுக்கணும். போர்க்கி பயல மேல கை வைக்க. டேய் வாடா. ஐயோடியா ரெடியா கையா? எவ்வளவு தைரியம் இருந்தா? டேய் அவளை தூக்கிட்டு போய் வெளிய போடுடா. ஒரு வாட்டியாவது கேமரால தெரியணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நடிகையா என்ன பாத்துக்கிறோம் அதிர்ஷ்டம் மட்டும் எனக்கு இல்லைன்னு தோணுதுப்பா. இல்லம்மா. இனிமே இந்த முயற்சி வேணாம்ப்பா. சரி அங்க போயிடலாம். सुभान अल्लाह. யார் நீங்க? आई एम बेसिकली कैमरामैन फ्रॉम बॉम्बे. पिछले 6 महीने से मेरा तमिल दोस्त ஹீரோயின்காக தேடிட்டு இருக்கான். இது வரைக்கும் யாருமே கிடைக்கல. இப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. இத்தனை நாள் எங்க வச்சு வச்சிருந்த மச்சான்? கேரக்டருக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு ஒரு மாசமா ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு தான் கூப்பிட்டு வந்தேன் மச்சான். முதல்ல இந்த பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணு. ராஜா சார். உன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா ஹீரோயின் ஆகணும்னு நினைக்கிறவங்களா ஜூனியர் ஆர்டிஸ்டாவே இருந்துகிட்டு இருக்காங்க. ஹலோ யாருங்க? அம்மா நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர் முரளிகிருஷ்ணா பேசுறேன். சொல்லுங்க முரளிகிருஷ்ணா சார். ஒண்ணும் இல்லம்மா, வர வெள்ளிக்கிழமையில இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். ஷூட்டிங்கா? ஆமாம்மா. கொடுத்த சீன் பேப்பரை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், வெளியில போனீங்கன்னா கொடைய மறந்துடாதீங்க. வச்சிடுறேம்மா. சரிங்க சார் சரிங்க சார். மேனேஜர் முரளிகிருஷ்ணா சார் என்ன சொன்னாரு? வர வெள்ளிக்கிழமை ஷூட்டிங்கா? ஷூட்டிங் போறோம். வாழ்த்துக்கள் ஹீரோயின் மேடம். தம்பி யுகேந்தர். ஒன்றும் இல்லைங்க, அன்னைக்கு காயத்ரி ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னு போய் சொல்லிட்டேன். அதனால தான் ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சிருச்சு. ஆனா இப்போ உள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஒரே ஒரு தடவை காயத்ரியோட பெர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணலாம் வந்தேன். காயத்ரி உனக்கு கொடுத்த சீன் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? எங்க ஒரு தடவை நடிச்சு காட்டு பாப்போம். பண்ணுமா. ஓகே ஆக்ஷன். ஓகே. சஞ்சய் உன் வருகைக்காக எத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன் தெரியுமா சஞ்சய்? அந்த 3 வார்த்தை உன்னிடம் சொல்ல என் உதடுகள் எப்படி துடிக்குது தெரியுமா சஞ்சய்? இப்ப வேலைக்காரன் வேணகையா வேண்டாம், இங்க வேதனைப்படாதீங்க. சின்னம்மா உங்களை என்னைக்குமே ஏமாத்த மாட்டாங்க. இப்போ அம்மா. நல்லா பண்ண. பள்ளிக்கூடத்துல சின்ன பசங்க பாடம் படிச்ச மாதிரி இருக்கு. இது நடிப்பு கிடையாது. மாஃப் கீஜியே சார். தம்பி உங்களுக்கு எந்த ஆட்சேபனை இல்லைன்னா நான் இங்கே இருந்து உங்க காயத்ரிக்கு நடிப்பு கத்து கொடுக்குறேன். அதை விட பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லையே தம்பி. ஏண்டா
ஓடி போறியாடா? சும்மா இருக்கா, தமாஷ் பண்ணாதக்கா. ஓடி போறதுக்கு சான்ஸ் எங்கக்கா இருக்கு? ஓடி போக மாட்டேன். உங்க மேல சத்தியம், இவன் என் மேல சத்தியம்க்கா. அன்னைக்கு ஏதோ டங்கு ட்விஸ்ட்ல பேய திட்டிட்டேன்க்கா, மன்னிச்சு விட்டுருங்கக்கா. அக்கா ஏதா பேசுங்கக்கா. சாரி சொன்னதுக்கு அப்புறமா சாவடிப்பீங்களாக்கா? இல்லடா, விட்டுறேன். உண்மையாக்கா? தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ். இந்த பூமியில இன்னும் நல்ல பேய் இருக்குன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கக்கா. அக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்களே, வா சந்தியா, வா போலாம் வா. டேய் ஹீரோ, கூப்பிட்டியாக்கா? நீ போயிட்டா ஆட்டத்தை எவன்டா முடிப்பான்? வேற யாருக்கா? நான் தான்க்கா. அக்கா ஆட்டத்திலயும் ஆட்டைய போடுறதுலயும் ஐயாக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். என்ன விளையாடுக்கா? பல்லாங்குழி, பாண்டி, கண்ணாமூச்சி, சீட்டு கட்டு, மங்காத்தா. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். அக்கா ஜூஜிபிக்கா, இதெல்லாம் ஜூஜிபி. கோன் மனேகா crorepatiன்னு சொல்றீங்க. தமிழ்ல நீங்களும் வெள்ளலாம் 1 கோடி. முந்தா நாள் தான் சூர்யா சார் கிட்ட போயிட்டு வந்தேன். விளையாடிட்டு வந்தியா? இல்ல பாத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். முதல்ல சந்தியா ஆடட்டும். டோர்கிட்ட என்னமா பண்ண? உங்க லேடிஸ் சான்ஸ் கிடைச்சாதான் மாட்டி விடுவீங்க. ஆனா நாங்க கிரியேட் பண்ணி நல்லா மாட்டி விடுவோம். உனக்கு ஆப்பு தாண்டி. நீ கேளுக்கா, சந்தியா ரெடியாமா? இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? நான் அவரை காதலிக்கிறேன். இவன் கிட்ட என்ன பார்த்து காதலிச்ச? ஃபர்ஸ்ட் டைம்